எடுத்துட்டு போனதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி விஜய் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து என் வீடியோ பார்க்குறவங்க கோல்பேட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து மொபைல் கடைக்காரன், தளபதி மொபைல்ஸ்னு கடை வச்சுருக்கேன்ட்டு என் ஊருக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே நீங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினச்சிட்டு என்கிட்ட வந்து நிறைய இது ஓப்பனாக சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு உங்க கூட ரொம்ப க்ளோஸிங்கு அப்படின்னு நினச்சிட்டு வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க, என் வீடியோ பார்க்குறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விஜய் அண்ணனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. நிறைய பேர், நிறைய அம்மாமாருங்கள்லாம் வந்து 40-50 வயசு உள்ளவங்களாம் விஜய் அண்ணன் இனிமேல் வெளியே வந்தால் புல்லட் ப்ரூஃப் போட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாட்ட கூட கேட்டேன், என்னம்மா இல்லை எங்களுக்கு கனவு ஒரு மாதிரி தப்பாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் சேஃப்டியை வந்து பொதுமக்கள் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருமோன்ட்டு பொதுமக்கள் ரொம்பவே பயப்படுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்கன்னா வந்து நானும் நீங்களும் ரொம்ப நெருக்கம்னு நினச்சி அவங்க மைண்ட் செட்டில் அப்படி இருக்குது. என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அப்படி இருக்குது. ஆனால் என் ஊருக்காரங்களுக்கு அப்படி இருக்காது. என் ஊருக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தளபதி மொபைல்ஸ் ஓனர் மட்டும் தான் தெரியும். வெளியூர்லேருந்து பார்க்குறவங்க ஃபுல்லாமே வந்து நானும் விஜயனும் ரொம்ப க்ளோஸ்ன்னு நினச்சி நான் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் நான் விஜயன்கிட்ட போய் எச்சரிக்கை பண்ணுவேன், அவரை வந்து நான் சேஃப் பண்ணிப்பேன், சேஃபாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன்னு நினச்சி என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து நான் என்ன சொன்னேன், அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுக்கா, அண்ணன் வந்து சேஃபாக தான் இருப்பாங்க, பாடி கார்டெலாம் இருக்காங்க, எதுவும் பிரச்சனை ஒன்றும் வராது, அண்ணன் எங்கே போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுத்தா ஃபோனை வச்சேன். இந்த மாதிரி எனக்கு கால்ஸ் நிறையா வருது. அது மாதிரி வந்து அன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட்டு நம்ம வந்து அவ்வளோ பேர் டெத் ஆகும்போது விஜய் அண்ணன் வந்து சென்னைக்கு போகும்போது கூட எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. ஃபோன் கால் பண்ணி நிறைய அசிங்கமாக திட்டினாங்க, எல்லாருமே திட்டினாங்க. உங்கள் தலைவர் எப்படி வந்து அத்தனை பேர் இறந்துருக்காரு, பார்க்காம போகலான்னு சொல்லி என்னை கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க. ஆனால் பதிலுக்கு நான் திட்டவே இல்லை விஜய் அண்ணா. ஏன்னா வந்து அவங்க வந்து திட்டும்போது அழுதுகிட்டே திட்டினாங்க, அந்த குழந்தைங்களாம் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. நான் என்னத்தை சொல்லுன்னு தெரியல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அண்ணன் எப்படியும் வந்து பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன்.